இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பட்ஜெட் 2025 எக்ஸ்பெக்டேஷன். வரப்போகிற புது பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ் மக்கள் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் அட்வைசர்ஸ் வரப்போகிற பட்ஜெட்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட்ஜெட் 2025 எக்ஸ்பெக்டேஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி பட்ஜெட் 2025 பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். பட்ஜெட் 2025 பிப்ரவரி 1 சனிக்கிழமை ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணுறாங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே தொடர்ந்து 8வது முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க தான். நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட் சனிக்கிழமை ஓப்பனாக இருக்காது. பட் இந்த முறை பட்ஜெட் சனிக்கிழமை தாக்கல் பண்ணுற ரீசன்னால அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்டில் வர ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட் பொறுத்தும் அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்கும். ஸோ முடிந்த அளவு அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட்டாக மக்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறப்ப ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் இல்லை நியூ டேக்ஸ் ரெஜிம் ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 2020 நியூ டேக்ஸ் ரெஜிம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டேட்டா படி 72% டேக்ஸ் பேயர்ஸ் நியூ டேக்ஸ் ரெஜிமை ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் போல் மல்டிபிள் டிடக்ஷன்ஸ் எதுவும் காமிக்க முடியாது. அதாவது ஏடிசி, ஏடிடி இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எதுவும் நியூ டேக்ஸ் ரெஜிமில் கிடையாது. அதனால் உங்கள் சம்பளம் என்னவோ அது எந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் ஃபாலோ ஆகுதோ அந்த இன்கம் டேக்ஸ் ரேட் வச்சுட்டு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியதாக இருக்கும். கரண்ட்டாக 28% டேக்ஸ் பேயர்ஸ் தான் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமை கண்டினியூ பண்ணுறாங்கன்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க மெயின் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 28% மக்கள் இன்னமும் செக்ஷன் ஏடிசி, ஏடிடி 24 இதில் இருக்க டிடக்ஷன்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் லாஸ்ட் ஒரு 4 பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் எந்த ஒரு மேஜர் சேஞ்சஸும் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் கொண்டு வரல. அடுத்ததாக பட்ஜெட் 2025 காமன் மேன் என்னென்ன சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். வரப்போகிற பட்ஜெட்டில் மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கறது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லேயும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்லேயும் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வராங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கரண்ட்டாக ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் 50,000 ரூபாவும் நியூ டேக்ஸ் ரெஜிமில் 75,000 ரூபாவும் இருக்குது. அதாவது உங்கள் சம்பளம் 3 லட்ச ரூபான்னு இருந்துச்சுன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ரூபா மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 2,50,000 ரூபாய்க்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் நியூ டேக்ஸ் ரெஜிமில் 75,000 ரூபா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 2,25,000 ரூபாய்க்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். மக்கள் இந்த லிமிட்டை 2 லட்ச ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு பெரிதும் எதிர்பார்க்குறாங்க. கரண்ட்டாக ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்லேயும் நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு 2,50,000 ரூபா. அதுபடி உங்கள் சம்பளம் 2,50,000 ரூபா வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் எதுவும் பே பண்ண வேண்டாம். போத் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்லேயும் நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயும் மக்கள் இந்த லிமிட்டை 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்து மக்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் எக்ஸ்பெக்டேஷன் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபு இல்லை இன்கம் டேக்ஸ் ரேட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கரண்ட்டாக ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்லேயும் நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயும் மல்டிபிள் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபும் மல்டிபிள் இன்கம் டேக்ஸ் ரேட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க. மக்கள் இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் லெவல் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லை இன்கம் டேக்ஸ் ரேட் ஏதாவது ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்து மக்கள் எதிர்பார்க்கறது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ஏதாவது ரெடியூஸ் பண்ணுவாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு அசட் கிளாஸ், அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கி விற்றுருக்கீங்க, இல்லை ஏதாவது கோல்டு வாங்கி விற்றுருக்கீங்க, இல்லை ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் விற்றுருக்கீங்கன்னா உங்களுக்கு அதில் வர ப்ராஃபிட்டுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். லாஸ்ட் பட்ஜெட்டில் இந்த இன்கம் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வரப்போகிற பட்ஜெட்டில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ஏதாவது ரெடியூஸ் பண்ணுவாங்களான்னு மக்கள் ஆவலோட எதிர்பார்க்குறாங்க. அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் லிமிட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கரண்ட்டாக நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரிலேட்டட் டிடக்ஷன் எதுவும் காமிக்க முடியாது. ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் டிடக்ஷனை காமிக்கலாம். இந்த லெவலில் 1 lakhலேருந்து 3 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து மக்கள் பலரும் ரொம்ப காலமாகவே எதிர்பார்க்கறது ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேட்டட் டிடக்ஷன் எதுவும் நீங்கள் காமிக்க முடியாது. ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் செக்ஷன் 24Kல 2 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிடக்ஷனாக காமிச்சிக்கலாம். மக்கள் இந்த லிமிட்டை 2 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
எக்கனாமிக் அட்வைசர்ஸ் வரப்போகிற பட்ஜெட்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி கரண்ட் ஓல்ட் டேக்ஸ் ரிஜிம்லையும் நியூ டேக்ஸ் ரிஜிம்லையும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் இருக்குன்னு குயிக்காக பார்த்துடலாம். ஓல்ட் டேக்ஸ் ரிஜிமில் டோட்டலாக 4 டிஃப்ரெண்ட் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்லாப் 0லேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் ஏர்ன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் டேக்ஸ் ரேட் 0%. அதாவது நீங்கள் டேக்ஸ் எதுவும் பே பண்ண வேண்டாம். அடுத்த ஸ்லாப் 3,01,000லேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் ஏர்ன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் 5% இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். அடுத்த ஸ்லாப் 5,01,000லேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் 20% இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். அடுத்த ஃபைனல் ஸ்லாப் 10,01,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 30% இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். இங்கே ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,01,000 ரூபா ஏர்ன் பண்ணாலும் 10 கோடி ஏர்ன் பண்ணாலும் நீங்கள் 30% இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். அடுத்து நியூ டேக்ஸ் ரிஜிம். நியூ டேக்ஸ் ரிஜிமில் டோட்டலாக 6 டிஃப்ரெண்ட் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்லாப் 0லேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்க டேக்ஸ் ரேட் 0%. அதாவது அவங்க டேக்ஸ் எதுவும் பே பண்ண வேண்டாம். செகண்ட் ஸ்லாப் 3,01,000லேருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு 5% இன்கம் டேக்ஸ். தேர்ட் ஸ்லாப் 7,01,000 ரூபாலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு 10% இன்கம் டேக்ஸ். ஃபோர்த் ஸ்லாப் 10,01,000லேருந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு 15% இன்கம் டேக்ஸ். ஃபிஃப்த் ஸ்லாப் 12,01,000லேருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு 20% டேக்ஸ். ஃபைனல் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு 30% இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். இங்கேயும் சேம் ப்ராப்ளம் தான். நீங்கள் 15,01,000 ரூபா ஏர்ன் பண்ணாலும் 10 கோடி ஏர்ன் பண்ணாலும் நீங்கள் 30% இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். எக்கனாமிக் அட்வைசர்ஸ் நியூ டேக்ஸ் ரிஜிமில் என்னென்ன சேஞ்சஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல அவங்க சொல்லியிருக்கிறது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ரூபான்னு இருக்கிறது 1,50,000 ரூபா வரைக்கும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பேசிக் எக்ஸம்ஷன் 3 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பணவீக்கத்தை பொறுத்து இந்த 2 லிமிட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால மக்களோட கன்சம்ஷனும் டிஸ்போசபிள் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் நியூ டேக்ஸ் ரிஜிமில் மோர் டிடக்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக நியூ டேக்ஸ் ரிஜிமில் பார்த்தீங்கன்னா ஓல்ட் டேக்ஸ் ரிஜிம் போல் செக்ஷன் 80C 80D செக்ஷன்ஸ் 24 இந்த மாதிரி டிடக்ஷன்ஸ் எதுவும் அலௌட் கிடையாது. இந்த மாதிரி டிடக்ஷன்ஸ் நியூ டேக்ஸ் ரிஜிமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ஆல்மோஸ்ட் 90% மக்கள் நியூ டேக்ஸ் ரிஜிமை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓல்ட் டேக்ஸ் ரிஜிமில் எக்கனாமிக் அட்வைசர்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ரூபான்னு இருக்கிறது 1,50,000 ரூபா வரைக்கும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கரண்ட்டாக இருக்கிற பேசிக் எக்ஸம்ஷன் 3 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மேஜர் சேஞ்சஸ் கரண்ட்டாக இருக்கிற டிடக்ஷன் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி அவங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது செக்ஷன் 80C. கரண்ட்டாக செக்ஷன் 80Cயில் நீங்கள் மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை காமிக்க முடியும். பாப்புலர் ஸ்கீம்ஸான செல்வமகள் சேமிப்பு திட்டம், ஃபிக்ஸ்டு டெபாசிட், ELSS, அப்புறம் நீங்கள் ஹவுசிங் லோன் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் செக்ஷன் 80Cயில் காமிக்கலாம். பட் இந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஆட் பண்ணி காமிச்சிங்கன்னா இந்த 1,50,000ங்கிற அமௌண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த லிமிட்டை 1,50,000லேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் உயர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க சொல்லியிருக்கிறது செக்ஷன் 80D. செக்ஷன் 80D ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரிலேட்டட். கரண்ட்டாக செக்ஷன் 80Dயில் மேக்ஸிமம் 1 லட்ச ரூபா வரைக்கும் காமிக்க முடியும். இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த அமௌண்ட்டை 1 லட்ச ரூபாலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது செக்ஷன் 24ல். ஓல்ட் டேக்ஸ் ரிஜிம் மக்கள் இன்னமும் சூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற மெயின் ரீசன் செக்ஷன் 24. மக்கள் பலரும் ஹவுசிங் லோன் எடுத்து தான் வீடு கட்டுறாங்க. கரண்ட்டாக செக்ஷன் 80Cயில் 1,50,000 ரூபா பிரின்சிபலும் செக்ஷன் 24ல் 2 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம டிடக்ஷனாக காமிக்க முடியும். செக்ஷன் 24 இந்த லிமிட் 2 லட்ச ரூபாங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குன்னு எக்கனாமிக் அட்வைசர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அதே போல் இந்த லிமிட் ரொம்ப காலமாகவே மாறாமையே வச்சுருக்காங்க. அதனால் இந்த பட்ஜெட்டில் இந்த அமௌண்ட் 2 லட்ச ரூபாலேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம இதுவரைக்கும் டிஸ்கஸ் பண்ண எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் சில ஜிஎஸ்டி ரிலேட்டட் எக்ஸ்பெக்டேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ். கரண்ட்டாக ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்க்கு 18% ஜிஎஸ்டி பே பண்ணிகிட்ருக்கோம். ரீசெண்ட் டேஸில் மினிஸ்டர் நிதின் கட்கரியும் கூட இது ரிலேட்டட் ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். அதில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்க்கு ஜிஎஸ்டி டோட்டலாக ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். ஸோ மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக இந்த பட்ஜெட்டில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியமில் இருக்க ஜிஎஸ்டியை டோட்டலாக ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க சொல்லியிருக்கிறது, பெட்ரோலை ஜிஎஸ்டி கீழே கொண்டு வர்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒத்துழைப்பு இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்ரோலை ஜிஎஸ்டி கீழே கொண்டு வர முடியாது. சில ஸ்டேட் கவர்மெண்ட் பெட்ரோலை ஜிஎஸ்டி கீழே கொண்டு வந்தால் அவங்களோட ரெவன்யூவை லாஸ் பண்ணுவான்னு ஃபீல் பண்ணுறாங்க. பட் பெட்ரோல் ஜிஎஸ்டி கீழே கொண்டு வரப்பட்டால் மக்கள் பலருக்கும் ரொம்பவும் உதவியாக இருக்கும். மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் ஜிஎஸ்டி கீழே வந்துச்சுன்னா கரண்ட்டாக இருக்க ரேட்லேருந்து 1 லிட்டருக்கு 5 ரூபாலேருந்து 10 ரூபா வரைக்கும் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வரப்போகிற புது பட்ஜெட்டில் பூர்த்தியாக இருக்கா இல்லையான்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். எங்கள் சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.